கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிணக்குகளை தீர்த்து வைப்பதோடு மதுபானம் குறித்த நினைவுகளையும் அறவே மறக்கச் செய்யும் அம்மனாக பக்தர்களை கவர்ந்திழுக்கிறாள் திருவண்ணாமலை மாவட்டம் வாழைப்பந்தலில் உள்ள பச்சை வாழையம்மன். ஏவல் பில்லி சூனியத்தையும் அண்டவிடாமல் காப்பதாக கூறுகின்றனர் கோயிலுக்கு படையெடுக்கும் பக்தர்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பக்தி பரவசத்தோடு காத்திருக்கும் பக்தர்கள். பிரசாதமாக வழங்கப்படும் பச்சை நிற குங்குமம். பொதுவாக கோயில்களில் சிகப்பு நிற குங்குமமே பிரசாதமாக வழங்கப்படும். ஆனால் இங்கோ பச்சை நிறம். அப்படி என்ன சிறப்பு இந்த ஆலயத்தில்? கைலாயத்தில் சாபம் பெற்ற பார்வதி தேவி மோட்சம் பெற திருவண்ணாமலைக்கு சென்றுள்ளார். வழியில் ஆரணி அருகே வாழை இலையில் அமைக்கப்பட்ட பந்தலில் அமர்ந்து சிவனை பூஜித்த போது அம்பிகையின் மேனி முழுவதும் பச்சை நிறமாகிவிட்டதாக பரவசத்துடன் கூறுகின்றனர் ஆலய அர்ச்சகர்கள். இக்கோவிலில் உருவத்தோடு மன்னாரீஸ்வரர் காட்சி அளிக்கிறார் அம்பாளுக்கு. அதனால இங்க சோமவாரம் தான் விசேஷம். சோமவாரம்னா திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமையில 9 வாரம் 21 வாரம் இந்த மாதிரி விரதம் இருந்து பூஜை பண்ணாக்கா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பேரு போன்றவை எல்லாம் நடக்கும். இங்க பச்சையம்மன்றதுனால இங்க பிரசாதங்கள் எல்லாமே பச்சையா தான் கிடைக்கும். வடையல் பச்சை, குங்குமம் பச்சை, அம்பாளுக்கு சாத்தக்கூடிய புடவையும் பச்சை, இப்படி எல்லாமே பச்சையாவே நடக்கும். மேனி பச்சை நிறமாக மாறியதால் பச்சை வாழையம்மன் என்று அழைக்கப்பட்ட அம்பிகையின் பெயர் காலப்போக்கில் மருவி பச்சையம்மன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். அன்று முதல் பழைய வட ஆற்காடு, தென்னார்காடு மாவட்டங்களைச் சேர்ந்த பலரின் குலதெய்வமாகி போன பச்சையம்மனுக்கு பொங்கலிட்டு படைத்தால் MBBS சீட் கூட கிடைக்கும் என்பது பக்தைகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்க குலதெய்வமே பச்சையம்மன் தாங்க. அதனால இங்க எது வேண்டிக்கிட்டாலும் எங்களுக்கு நல்லபடியா நடக்கும். எங்க பையனுக்கு MBBS கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். வேற சீஃப் முடிச்சுட்டா நல்லபடியா MBBS முடிச்சுட்டு இப்ப பிடி கோச்சிங்காக போயிருக்காங்க. எதுவும் இது கிடையாது. அம்மனுக்கு வேண்டினா எல்லாம் நடக்கும். இன்று பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டுள்ள பச்சையம்மனுக்கு எல்லாம் முதன்மையாக கருதப்படும் வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோயிலில் திங்கட்கிழமையே உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி சோமவார நாட்களில் அம்மனுக்கு கோலாகல விழா எடுத்து மகிழ்வதோடு திருமணமும் செய்து அழகு பார்க்கின்றனர். தங்களின் ஆபரணங்களை அம்மனுக்கு செலுத்தினால் மேலும் மேலும் ஆபரணங்கள் வந்து குவிவதாகவும் சிலிர்க்கின்றனர் பெண்கள். கணபதி அவருடைய பையன் கணபதி கால் அமுத்தி அந்த தண்ணி வரவேற்கோசம் முக்குடல் என்ற ஆறும் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி வாழைப்பந்தல்ல பந்தல் அந்த வாழை மரத்துக்கு இடையில பந்தல் போட்டு ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரே நோக்கத்துக்கோசம் அர்த்தநாதீஸ்வரரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கதையில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆலய வளாகத்தில் உள்ள வேப்ப மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டிவிட்டு செல்லும் கன்னி பெண்களுக்கு திருமணம் உடனடியாக கைகூடுவதாக சிலாகிக்கின்றனர் பக்தைகள். மரத்தில் பச்சை வளையல் கட்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது. வாழையடி வாழையாக வழிபட்டு வரும் பச்சையம்மன் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிணக்குகளையும் சரி செய்து விடுவதாக உருகுகின்றனர் இல்லத்தரசிகள். இந்த கோவில் ஆடி மாசத்துல மிக பிரசித்தி பெற்ற கோவில் இது. காலம் காலமாக எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வழங்கப்பட்ட இந்த கோவில் இது. இந்த கோவில் மூலமாக என்ன எங்களுக்கு மிக சிறப்பாக கிடைத்திருக்கு அப்படி என்றால், ஆரம்பத்திலிருந்து சின்ன கோயிலாக இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய வேண்டுதலின் பேரில் இங்க அடிக்கடிக்கு தன்னுடைய வேண்டுதல் கோரிக்கை வைக்கும்போது அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில ஒவ்வொரு வருடமுமாக இந்த கோவில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. வாமுனி செம்முனியாக உருமாறி பச்சையம்மனுக்கு காவல் காக்கும் விஷ்ணுவும் சிவனும் அந்த வட்டாரத்தில் ஏவல் பில்லி சூனியம் அண்டவிடாமல் காப்பதாகவும் அடித்து கூறுகின்றனர் உள்ளூர்வாசிகள். எங்க அம்மாவுக்கு காவலா வாமுனி செம்முனின்னு இருக்காங்க. விஷ்ணுவும் சிவனும் காவலா இருக்காங்க. அங்க இது யாகம் பண்ணி இது பண்ணி தவம் இருந்ததுனால வாழை இதுல பந்தல் போட்டு இங்க தவம் இருந்ததுனால வாழை பந்தல் தான் பச்சையம்மன் சொல்றாங்க. பச்சை பசுமையை குறிக்கும். ஊரின் சுபிட்சமாக கருதப்படும் பச்சை வாழையம்மனை வழிபடுவதால் மதுபானம் பற்றிய சிந்தனைகள் கூட வருவதில்லை என்கின்றனர் வாழைப்பந்தல்காரர்கள். நன்றி செலுத்தும் விதமாகவே ஆடி சோமவாரத்தில் விழா எடுப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி செலுத்தும் விழாவிற்கு அலைமோதும் கூட்டமும் இதையே உணர்த்துகிறது. சன் செய்திகளுக்காக கௌரி சங்கர் மற்றும் ரகு தமன். இனி வருவது செய்தி துளிகள்.